find the area enclosed by the curves y equal to 2x minus x square அப்படின்னு ஒரு curveம் and x minus y equal to 0 அப்படின்னு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க முதல்ல நம்மள ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. லிமிட் கொடுக்கல, ஃபங்க்ஷனும் கிடையாது. ஸோ ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான integral, double integral over the region dy dx. ஏன்னா கொஸ்டின்ல ஃபங்க்ஷன் கிடையாது. இப்போ இந்த dy dxக்கான லிமிட்டை நம்ம டயக்ராம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். டயக்ராம் போடுறதுக்கு ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. ஒன்று y ஈக்குவல் டு 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இன்னொன்று x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0னா y ஈக்குவல் டு எக்ஸ். இந்த ரெண்டையும் நான் பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ண போறேன். எக்ஸுக்கு -2, -1, 0, 1, 2. எக்ஸை -2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு என்னவாகும்? 2 into -2 that is -4 minus -2 whole square இப்படி வரும். சாரி, ஓகே. ஸோ நம்ம என்ன பண்றோம், இந்த ஈக்குவேஷன்ல எக்ஸ் இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். எக்ஸ் இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணா 2 into -2 minus of -2 whole square. 2 into -2ன்றது -4, -2 whole squareன்றது 4, வெளியில ஒரு மைனஸ் இருக்கு, ஸோ -4. ரெண்டு சேர்க்கும் போது -8. இந்த எக்ஸ் இருந்த இடத்துல, சாரி 2 இருந்த இடத்துல இப்போ என்ன கொடுத்து பார்க்குறோம்? -1. -1 கொடுக்கும்போது இது என்னவாகும்? -2 -1 ஹோல் ஸ்கொயர் வந்து +1 ஆயிடும். ஸோ இது -1 ஆயிடும். ஸோ -2 -1ன்றது -3. இப்போ எக்ஸ் இருந்த இடத்துல 0ன்னு கொடுத்து பார்த்தா எனக்கு எல்லா டேர்முமே என்னவாயிடும்? 0ன்னு வந்துடும். அந்த ஃபுல் டேர்முமே 0 அப்படின்னு வந்துடும். அடுத்தது 1 கொடுத்து பாருங்க. 1 கொடுக்கும்போது 2 minus 1 which is 1. 2 கொடுத்து பாருங்க. 2 கொடுக்கும்போது 4 minus 4 which is 0. ஸோ ஒவ்வொன்றுக்கும் அந்த எக்ஸ்ல வந்து பாயிண்ட் மாத்தி மாத்தி கொடுத்து செக் பண்றோம். அடுத்தது இங்க வாங்க. எக்ஸுக்கு -2, -1, 0, 1, 2. எக்ஸ் என்ன இருக்கோ அதே தான் ஒய். ஏன்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். இந்த ரெண்டுக்கும் சேர்த்து நம்ம இப்போ ஒரு டயக்ராம் போட போறோம். ஒரு ஃப்ரீ ஹேண்ட் டயக்ராம். ஓகே, 1, 2, 3, 4. இங்க ஒய் ஆக்சிஸ்ல 1, 2, 3, 4. இது y axis, இது x axis. இங்க -1, -2, -3. ஓகே, yல நமக்கு வந்து இங்க நெகட்டிவ்ல எல்லாம் இருக்கு. அதனால yல நெகட்டிவ் இருக்கிறதுனால கீழே வரைஞ்சுக்கலாம். இட்ஸ் -1, -2, -3, -4, -5, -6, -7. நான் வந்து பாசிட்டிவ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி டயக்ராம் வரைய போறேன். பின்னாடில இருந்து இந்த பக்கத்துல இருந்து போவோம். எக்ஸ் 2ஆ இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 0. ஸோ எக்ஸ் 2 ஒய் 0னா இந்த பாயிண்ட். அடுத்து 1ஆ இருக்கும்போது இந்த பாயிண்ட், 0வா இருக்கும்போது இந்த பாயிண்ட், -1ஆ இருக்கும்போது -3. ஸோ இங்கே வந்துடும். ஸோ இது என்னோட கிராஃப். ஸோ ஃபர்ஸ்ட் கிராஃப் தட் இஸ் y equal to 2x minus x square. இதுக்கு ஒரு கலர் கொடுத்தாச்சு. அடுத்தது y equal to x. y equal to xனா இங்க என்னென்ன பாயிண்ட் கொடுக்கறோம்னா அதே பாயிண்ட். -2னா -2, -1னா -1, 0னா 0, 1னா 1, அடுத்தது 2னா 2. இது ஒரு லைன். இந்த லைனோட பேர் வந்து y equal to x. இது ரெண்டும் சேர்ந்தாப்புல என்னோட ரீஜன் எங்க இருக்குன்னா இதுக்கு நடுவுல தான் நம்மளோட ரீஜன் இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ரீஜன். இப்போ இந்த ரீஜன்ல நம்மளோட ஸ்ட்ரிப் வரைஞ்சி ஸ்ட்ரிப்ல இருந்தா நம்ம என்ன பண்ண போறோம்? லிமிட் எடுக்க போறோம். ஸ்ட்ரிப் எப்படி வரையணும்னா ஆர்டர் என்ன கொடுத்துருக்கோம்னு பாருங்க. dy dxன்னு கொடுத்துருக்கோமா, அப்ப வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் வரையணும். நான் வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் வரைகிறேன். இதுதான் வெர்டிக்கல் ஸ்ட்ரிப். அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் O, அதோட எண்டிங் பாயிண்ட் A.
ஸோ ஸ்டார்டிங் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா லைன்லேருந்து ஆரம்பிக்குது. நான் இங்கே எழுதுறேன் ஒய் வேரிஸ் ஃப்ரம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஜீரோலேருந்து சாரி ஒய் ஈக்குவல் டு எக்ஸில் ஆரம்பிக்குது. இந்த இடம் எக்ஸு, அந்த லைன்ல வந்து ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். அது போய் எண்ட் ஆயிருக்கிற பாயிண்ட் வந்து ஏ அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கோம். எங்கே எண்ட் ஆயிருக்குன்னா அந்த கர்வ்ல போய் டச் ஆகி தான் எண்ட் ஆயிருக்கு. ஸோ கர்வ்ல ஒய்யோட வேல்யூ என்ன, ஒய் ஈக்குவல் டு ஃப்ரம் எக்ஸ்லேருந்து எங்கே போய் ரீச் ஆயிருக்குன்னா 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரில் போய் ரீச் ஆயிருக்கு. இது ஒய்யோட லிமிட். அடுத்தது எக்ஸோட லிமிட். எக்ஸோட லிமிட்க்கு நம்ம என்ன பண்ணணும், எக்ஸில் இந்த ரீஜன் எவ்வளோ தூரம் இருக்கு அப்படின்னு பாருங்க. இந்த இடம் வரைக்கும் தான் என்னோட ரீஜன் இருக்கு. 0ல ஆரம்பிச்சு 1ல முடிஞ்சிருச்சு. இப்போ எக்ஸ் வேரிஸ் ஃப்ரம் 0 to 1. இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போறோம், கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ டபுள் இன்டெக்ரல் ஓவர் ஆர் டிஒய் டிஎக்ஸ். இப்போ டபுள் இன்டெக்ரல் டிஒய் டிஎக்ஸ். ஒய்யோட லிமிட் எக்ஸ்ல ஆரம்பிச்சு 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வரைக்கும் போயிருக்கு. எக்ஸோட லிமிட் 0லேருந்து 1. ஃபர்ஸ்ட் வந்து ஒய்ல இன்டெகிரேட் பண்ணணும். ஒய்ல இன்டெகிரேட் பண்ணும்போது இன்டெக்ரல் டிஒய். இன்டெக்ரல் டிஒய்ன்றது ஒய் தான். எக்ஸ்லேருந்து 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். 0லேருந்து 1. அப்பர் லிமிட் ஒய் இருக்கிற இடத்துல அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணா 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் லோவர் லிமிட் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். இப்போ இந்த 2x மைனஸ் எக்ஸ் என்ன கொடுக்கும், எனக்கு எக்ஸ், ஒரு பாசிட்டிவ் எக்ஸ். ஸோ இன்டெக்ரல் 0லேருந்து 1 எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டு டிஎக்ஸ். ஸோ இப்போ நான் எக்ஸை எக்ஸால் இன்டெகிரேட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா எக்ஸ் பவர் 2 டிவைடட் பை 2. எக்ஸ் ஸ்கொயரை இன்டெகிரேட் பண்ணும்போது எக்ஸ் பவர் 3 பை 3. இதுக்கான ஃபார்முலா இங்கே எழுதுறேன். இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் பவர் என்னன்றது எக்ஸ் பவர் n பிளஸ் 1 பை n பிளஸ் 1. பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். லிமிட் 0லேருந்து 1. அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 பை 2 மைனஸ் 1 பை 3. லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது அது எனக்கு 0 தான். ஸோ a ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை, இங்கே பண்ணும்போது 3 மைனஸ் இங்கே பண்ணும்போது 2 டிவைடட் பை இப்படி பண்ணும்போது 6. ஸோ 1 பை 6 தான் இதோட ஆன்சர்.